வணக்கம் நண்பர்களே. லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட் வச்சுப்போம். அதுக்கு மேலே புடவையோட பிட்டு ஜாக்கெட் பிட்டு வச்சுப்போம். அதுக்கு மேலே லைனிங் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு தைக்க ஆரம்பிச்சுப்போம். ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரே ஸ்ட்ரைட்டாக தைங்க. தையல் வந்து பெண்ட் ஆகாமல் தைங்க. ஒரே லெவலாக கட் பண்ணி எடுத்துப்போம். எப்போவுமே வந்து கச்சோலி பட்டை ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து ஆப்போசிட் சைடு கரெக்டாக வரும். அதில் ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணி தைங்க. எஜ்ஜி தையல் போட்டாச்சு. இப்போ வந்து மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், ஆப்போசிட் கரெக்டாக எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு லெவலாக வச்சு அந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்மளது எப்பவுமே கீழே வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கும். அதே போல் ரவுண்ட் ஷேப் அழகாக கட் பண்ணிப்போம். இப்போ ரெடி வந்து 3க்கு 3 2.5 இருக்கும். ஆப்போசிட் கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். கழுத்து பீஸ் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம நேட்ச் போட்டிருப்போம். 2 பக்கமும் நேட்ச் போட்டிருப்போம். அதை வந்து கீறிக்கிட்டு ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணுவோம். இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு தான் வந்து ஜாயிண்ட் வருது. அதில் வந்து ஒரு பக்கமே கொடுத்துப்போம். ஒரு 1.5 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு ஜாயிண்ட் இருந்தால் வந்து 2 பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கணும். இது ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிறதால ஒரே பக்கமாக ஜாயிண்ட் கொடுத்துருவோம். அது அக்கிளில் போயிடும், சைடில் போயிடும், தையலில் வெளியே தெரியாது. அதே போல் வந்து ஆப்போசிட் வச்சு கீறிங்க. இது ஒன்று நேட்ச் போட்டிருப்போம் ஸ்லீவில். அது லெவலாக கீறிட்டு மேலே வச்சு அப்படியே தைச்சிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். அப்போ தான் வந்து நொவுறாமல் இருக்கும். அந்த லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். தண்ணியில் போட்டால் வந்து லைனிங்லாம் சுருங்கிடும் ஒரு டைமு. சில டைம் வந்து தண்ணியில் போட்ட ஒரு துணி வந்து தண்ணியில் போட்டாலும் வந்து சுருங்கும். தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து போட்டாலும் திருப்பி சுருங்கும். இப்போ மேலே வந்து ஒரு பாயிண்ட் தையல் ஒன்று போட்டுக்குங்க. அதை அட்டாச் பண்ணுறதுக்காக இது. நான் பேசுகிறத விட வந்து என் வீடியோவை பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட நான் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். பொறுமையாக பார்த்து கற்றுங்க நண்பர்களே. நம்மளது எப்பவுமே தைக்கிறதாகட்டும் கட்டிங் ஆகட்டும் எல்லாமே ஃபுல் வீடியோ தான் போடுவோம். அதில் வந்து ஈஸியாக பார்த்து கற்றுங்க நண்பர்களே. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே லைனிங் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். பாடி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அதில் வந்து லைனிங் வந்து ஃபாலோ பண்ணிப்போம். பாருங்கள், அந்த 3/4 இன்ச்சு இருக்கிறத வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். நிறையா இருந்தால் 2 பக்கமும் ஜாயின் கொடுக்கணும். ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இருந்தால் 2 பக்கமும் ஜாயின் கொடுக்கணும். இது கொஞ்சமாக இருக்கிறதால ஒரே பக்கமாக ஜாயின் கொடுத்துக்கிறோம். ஸ்லீவும் ஆப்போசிட் வரணும். அதில் ஃப்ரண்ட்டும் வரணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம ஒன்றா ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து ஒன்றா கட் பண்ணுறதால
அது ஒரே லென்த்தில் வந்துடும். லைனிங் அதில் வந்து அப்படியே வச்சு ஈஸியாக வந்து தைக்கலாம். இது சைஸ் வந்து 42 சைஸ் ப்ளவுஸு. ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான். இப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் நான். தைக்கிற வீடியோ இப்போ தான் போட போகிறேன். கீழே வந்து எஜ்ஜி தையல் போட்டாச்சு. மேலே ஒரு பாயிண்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ சுற்றி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிடலாம். நம்ம வந்து லைனிங் பீஸ் மட்டும்தான் கழுத்து கட் பண்ணுவோம். இன்னொரு பீஸ் வந்து தைச்சிட்டு பிறகு கட் பண்ணுவோம். அதுதான் நல்லது. எப்பவுமே நீங்கள் எங்கே கற்றுக்கினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தைச்சி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே வெட்டிட்டுனா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். தைச்சிட்டு பிறகு சுருக்கு இருக்க போகிறோம், அதெல்லாம் வராமல் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் குண்டு ஊசி குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நீங்கள் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும் தான் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல் வீடியோவே போட்டுட்ருக்கேன் நான். எல்லாம் வந்து ஒரு பாட்டாக போடுவோம். ஷார்ட் வீடியோ எப்பவுமே வந்து பாட்டு எதனா வச்சு போட்டுருவேன். ஆனால் வந்து ஃபுல் வீடியோ வந்து எப்பவுமே பேசி தான் போட்டுட்ருக்கேன் நான். அதில் வந்து ஈஸியாக வந்து பார்த்து கற்றுக்குங்க. இப்போ கழுத்து பீஸெல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த மேலே இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம். அதில் வந்து அப்படியே இருக்கும். பாடி பீஸ் மட்டும் தனித்தனியாக இருக்கும். அதை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். என் கட்டிங் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு தைக்கிறதும் பார்த்துக்குங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் நான். என் வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். கீழே தைச்சிட்ட பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஆப்போசிட் மாறாது. ஒருத்தர் என்ன பண்ணால் உள்ள வெளியே இருக்காது ஒரு ப்ளவுஸு. அதில் வந்து மாற்றி மாற்றி கட் பண்ணிவிடுவாங்க. தைக்கிறப்போ வந்து மாற்றி மாற்றி தைச்சிருவாங்க. அப்புறமேட்டு திருப்பி பிரிச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே தைச்சிங்க, அப்புறமேட்டு சுற்றி தைச்சி கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சுற்றி தைச்சாச்சு. இப்போ இன்னொரு ஃப்ரண்ட் வந்து சுற்றி தைச்சிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து நேட்ச் போட்டிருப்போம். அதில் அந்த நேட்சை ஃபாலோ பண்ணிங்க. சென்டர் நேட்சை வந்து நான் வந்து அப்படி அப்படியே தைச்சிட்றேன். உங்களுக்கு சென்டர் நேட்ச் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். அப்போ ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். குண்டு சேர்த்து சென்டரில் குத்திங்க. முக்கால் இன்ச்சு இல்லை 1 இன்ச்சுக்கு வந்து முன்னாடியே குத்திங்க. இது 42 சைஸுன்றதால முக்கால் இன்ச்சு முன்னாடியே நிறுத்தலாம் போதும். நிறுத்தினாலே பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். கப் சைஸ் கரெக்டாக வந்துடும். தைச்சாச்சு. இப்போ வந்து டாட் போட்டுக்கலாம்.
டாட் வந்து கீழே போட்டுக்கணும். நேட்ச் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த கட்டிங் வீடியோ பாருங்கள். நேட்ச் போட்டதெல்லாம் வந்து பொறுமையாக சொல்லி தருவேன். அந்த நேட்சுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பிடிக்க வேண்டியது தான். நேட்சுக்கு கரெக்டாக போட்டு முக்காஞ்சி முடித்தா வந்து டாட்டா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாருங்க. ஷார்ப்பாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். கப் சைஸு அந்த மாதிரி வந்து நீங்களும் தைச்சி பழகலாம். அந்த 2 கீழே கரெக்டாக லெவலாக புஷ்டாக அப்படியே வந்துடும். அதுவே 3வது டாட்டு. கீ டாட்டும் சைட் டாட்டும் போடக்குள்ள நெக்ஸ்ட்டாக டாட்டாகவே வந்துடும். அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுறதான். ஷேப் இருக்கிறது மேலே வரணும், ஷேப்பில் வந்து சைடில் வரணும். அது பார்த்துங்க. ஆப்போசிட் சைடு வந்து கரெக்டாக வந்து மடிச்சிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு அப்படியே தைப்போம். ஒரு 1/2 இன்ச்சு பிடிங்க. நம்ம எப்பவுமே வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம் கச்சல் பட்டை தைக்கிறதுக்கு. தைச்சிட்டு வந்து ஒரு 3-4 நேட்ச் போட்டுக்குங்க. அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும். கீழே வந்து ஃப்ளாட்டாக உட்காரும். மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று பாயிண்டோட ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆய்ப்பட்டி தைச்சிப்போம். கொக்கி பட்டி ஆய்ப்பட்டி வந்து தைக்க போகிறோம். கொக்கி பட்டி வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு எடுத்துப்போம். பாருங்கள் லெவலாக இருக்குது. எப்பவுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதை தைச்சிட்டு பிறகு செக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். கீழே அந்த நேட்ச் போடலனா வந்து தூக்கின மாதிரி இருக்கும் சுருக்கமாக. அந்த நேட்ச் வந்து போட்டதால் வந்து கீழே வந்து ஃப்ளாட்டாக உட்காந்துருச்சு. ஃபஸ்ட் தைச்சாச்சு. ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜு தையல் போட்டு ஈஸியாக வந்து திருப்பிட்டு அப்படியே தைச்சிட்டு பைப்பட்டி நெக்ஸ்ட் ரெடி பண்ண இது முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவில் வந்து கட் பண்ணக்குள்ள தான் அந்த எக்ஸ்ட்ரா பிட்டு அந்த முண்டா கழிச்ச பிட்டில் அப்படியே வச்சு திருப்பிக்கலாம். முண்டா கட் பண்ணுற பிட்டு தான் வந்து இந்த கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிறோம். நம்ம தச்சு திருப்பி பாயிண்ட் அவுட் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். ஐ கட்டலைன்னா வந்து இதில் ஐ வச்சிடலாம். அப்படியே ரெடிமேட் ஐ அப்படியே வச்சுருவோம். இது வந்து ஐ கட்ட போகிறோம். அதில் வந்து அப்படியே வச்சுப்போம். எப்பயுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டு கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். நம்ம ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். ஷோல்ட்ரு ஸ்லீவு எல்லாமே வந்து கச்சோலி பட்டிலேருந்து எல்லாமே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சை வந்து பிடிச்சிக்கலாம். ஸ்லீவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே 1/2 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு அப்படியே தைச்சிக்கலாம்.
இந்த சைடில் எதனா எக்ஸ்ட்ரா துணி இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா துணி தான் கழிச்சிருவோம். வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிப்போம். கழுத்து வந்து தைச்சிட்டு ஃபுல்லாக தைங்க. ஒரே மாதிரி ஒரே லெவலாக வந்து தைங்க நண்பர்களே. பெண்ட் ஆகாமல் ஒரே லெவலாக தைங்க கழுத்து பீஸு. கழுத்து பீஸ் தான் வந்து மேலே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் வந்து கழுத்து பீஸ் வந்து பெண்ட் ஆகாமல் தைங்க. தைச்சிட்டு நல்லா கீறிக்கிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுங்க. மேலே வந்து டபுள் தையல் கேட்டிருக்காங்க அவங்க. அப்புறமேட்டு தைச்சிப்போம் நம்ம. எஜ்ஜு தையல் போட்டாச்சு. டபுள் தையல் போடுறத வந்து கட் பண்ணிவிடுவோம். அப்படியே மடித்து உங்களுக்கு டபுள் தையல் போடுறதுக்காக பாருங்கள். குறு கட்டணும். மேலே டபுள் தையல் போட போகிறோம். டபுள் தையல் போடுறத வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எஜ்ஜு தையல் போட்டு ஓர தையல் போட்டு மேலே ஒரு பாயிண்டட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எஜ்ஜு தையல் போட்டிருக்கோம். அப்படியே மடித்து எம்மிங் வேணான்ட்டாங்க, பைப்பிங் வேணான்ட்டாங்க. மேலே வந்து டபுள் தையல் இருந்தால் நல்லா ஃபினிஷிங் இருக்கும்ன்ட்டு டபுள் தையல் கேட்குறாங்க. பைப்பிங் விட்டால் கூட வந்து கீழே துணி ஒருத்தவங்க மேலே வந்துடும். அதில் டபுள் தையல் போட்டால் வந்து மேலே வராது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் வந்து டபுள் தையல் கேட்டுக்கிறாங்க. அதில் டபுள் தையல் போட்டுருவோம் கழுத்துக்கு. போட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். கை அட்டாச் பண்ணிப்போம். போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கானான்ட்டு. வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து முண்டாவிலே வந்து பாடி பீஸ்லேயும் வந்து அரைஞ்சி விட்ருப்போம். ஸ்லீவ்லேயும் அரைஞ்சி இருக்கும். அதில் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், ஸ்லீவ் வந்து பெருசாக இருக்குது. அதில் வந்து கழிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு கழிச்சிக்கங்க. கழிக்குள்ளே வந்து ஒரே ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து கழிக்கணும். எடுத்தோடனே முன்னாடி இருந்து அப்படியே கழிச்சிக்கூடாது. கழிக்கிறது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே கழிச்சிங்க. மேலே வந்து டபுள் தையல் போட்டுப்போம். 2 தையல் போட்டுப்போம். முண்டா கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். முண்டா கட் பண்ணாத பக்கம் வந்து பேக்கில் போகணும். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க தைக்கக்குள்ளே. முண்டா கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட்டில் போயினுக்குது. முண்டா கட் பண்ணாத பக்கம் பேக்கில் வருது பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்து தைங்க. அதில் இன்னொரு டபுள் தையல் போட்டு இப்போ ஓரலாக் போட்டு வந்துடுவோம். நம்ம வந்து எப்பவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே வந்து ஓரலாக் போட்டு வந்துடுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவுக்கும் சைடுக்கும் ஓரலாக் போட்டு வந்துடுவோம். சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஓரலாக் போட்டு வந்துடலாம். ஓரலாக் போட்டு வந்துட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக ஓரலாக் வந்துடுச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் தைச்சிட்டு பிறகு ஓரலாக் போட்டால் அந்த ஒரு 1 இன்ச்சு வந்து ஓரலாக் இல்லாமல் இருக்கும். அதுலேருந்து வந்து அக்கலில் குத்துற மாதிரியாக இருக்கும். ஆனால் பார்ட்ரு போடன்றதால வந்து சைடில் எதனா குத்தும். அதில் வந்து முன்னாடியே வந்து நம்ம ஓரலாக் போட்டு வந்துடுறோம். ஓரலாக் போட்டு தான் வந்து நம்ம சைடே பண்ணுவோம். நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் வந்து 14 இன்ச்சு இருக்குது. உடம்பு ப்ளவுஸ் வந்து 37 இருக்குது. இப்போ பேக்கில் ஒரு டாட் போட்டுப்போம். பேக் டாட்டு சென்டரும் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம். 4 இன்ச்சுக்கு டாட் போடுவோம். திருப்பி இன்னொரு சென்டரும் சைடு பிடிச்சி இன்னொரு 4 இன்ச்சு டாட் போட்டுப்போம். போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிப்போம்.
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம். அவ்வளோதான், ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுக்கலாம். 3 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போடுறோம் நம்ம. அந்த எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம். அவ்வளோதான், நம்மளே ப்ளவுஸ் முடிய போகுது. நீங்களும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் செக் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிச்சுட்டு நண்பர்களே. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே. பாருங்கள், அளவு ஸ்லீவ் வந்து செக் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது. இந்த ஷோல்டர்லேருந்து செக் பண்ணுறோம். ஓகே, பாய்.